என் பர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்க வேணாம். மேடம் அவர்தான் என்ன கூப்பிட்டு I'll handle this. Just go. ஓகே மேடம். வேணாம், என் பர்சனல் விஷயத்துல தலையிடுற. ஏய், என்ன பர்சனல் விஷயம்? பொம்பளை பொறுக்கி மாதிரி ஒரு ஆபீசர்ட்ட பிஹேவ் பண்ற நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? அசிங்கமா இல்ல? ஏன் இடத்துல போடா. ஏய், யாருக்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற? பொறுக்கி ராஸ்கல். ஷாலினி, பயப்படாம சொல்லு. என்ன நடந்துச்சு? மிஸ்பிஹேவ் பண்ணது அதை பத்திலாம் சொல்லு. எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். சொல்லுன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல சார். சார், அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி சார். நான் அவங்ககிட்ட போய் தப்பா நடந்துக்கிட்டேன்னா கேட்கறக்கே அசிங்கமா இருக்கு சார். சார், நான் ஆம்பளை சார், இதெல்லாம் நான் தாங்கிக்குவேன். ஆனா அவங்க ஒரு பொண்ணு, அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? ஐயோ தங்கச்சி, இதையெல்லாம் மனசுல வச்சுக்காது தங்கச்சி. கேட்கறக்கே அசிங்கமா இருக்கு சார். சார், ஓபனா சொல்றேன் சார், இவங்களுக்கு என் மேல பர்சனலா கோபம் சார். அதனாலதான் வீணா என் மேல பழகி போடுறாங்க. என்னோட வசதி என்ன, என் செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வீணா என் மேல பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். யார் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். ஷாலினி, இப்ப என்னதான் தங்கச்சின்னு சொன்னாலும் அப்ப என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க ஷாலினி, ஏன்னா இப்ப நீங்க சொன்னாதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சொல்லுங்க ஷாலினி, சொல்லுங்க என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க. சார், என்கிட்ட சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க ஷாலினி. தப்பா நடந்துக்கல சார். ஷாலினி, what's wrong with you? Don't you have any self-respect? This man was misbehaving so. மேடம், இப்போ எதுக்காக இப்படி கத்துறீங்க? அதான் தங்கச்சி உண்மையை சொல்லிட்டாங்கல்ல. பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படி கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க. இவங்க ரொம்ப செக் சார், அசிங்கமா இருக்கு சார், ரொம்ப அசிங்கமா இருக்கு சார்.
நியாயமா பார்த்தா நான் தான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடணும். சார் சார் ஹி இஸ் லைங் சார். என் ஒய்ஃபோட அக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன். நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம். தட்ஸ் இனஃப். ரேகா, பிஹேவ் யுவர் செல்ஃப். சார் பட் சார் ஒரு பெரிய மனுஷன். ஹி இஸ் லைங் சார். எது பொய் எது மெய் இப்போ தெரிஞ்சிச்சு இல்ல? நானும் கேட்டுட்டு தானே இருந்தேன். சார் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே தப்பு. உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அபிஷியல் பவர்ஸ் யூஸ் பண்றது இட்ஸ் a crime. சார் தட்ஸ் நாட் ட்ரூ சார். நான் அப்படி பண்ண மாட்டேன் சார். ரேகா, யூ மே லீவ். போங்க ரேகா. சாரி மிஸ்டர் மாசி. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். நான் இந்த மாதிரி பேரெல்லாம் எடுத்ததில்ல சார். ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரியுது புரியுது. கூல் டவுன். ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. ஷாலினி, சார் நீங்க போலாம். மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் தம்பி, இன்னொரு வாரத்தில் உங்க ப்ரொமோஷன் ரெடி ஆயிடும். நானும் அதே தான் சார் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம ஆளுக்கு தான், சொன்னா செஞ்சிடும். சரி சார், ஆ அப்போ நான் கிளம்புறேன். சரி தம்பி, வரேங்க. Excuse me, sir. Yes, come Rekha, come. Sit down. Thank you, sir. சார் இந்த சார் நான் கிரைம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் சார். என்ன போய் டிராஃபிக் கண்ட்ரோல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எப்படி சார்? ரேகா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் வருது சகலம் தானே. நாளைக்கு எனக்கே வந்தாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் சார். ஆனா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்னமோ நான் விருப்பப்பட்டு கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கேன். அது எனக்கு புரியல சார். ரேகா, சிட்டியில் டிராஃபிக் தான் ரொம்ப ப்ராப்ளம். அதனால தான். டிராஃபிக் பெரிய ப்ராப்ளமா இல்ல நான் மாசிக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டேனா சார்? இல்ல ரேகா, நீங்க ஏதோ நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சார் இல்ல சார், என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க உங்க மனசுக்கு தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்ல வேண்டாம் சார். ரேகா, இந்த டிரான்ஸ்ஃபரை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க டிராஃபிக்லையும் எஃபிஷியண்டாகவும் நல்ல விதமாகவும் சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். சார் ஐல் டூ மை பெஸ்ட். ஆனா எனக்கு ஒரு டவுட் சார். டிராஃபிக் லாஸ் யார் உடைச்சாலும் அது பெரிய ஆளா இருந்தாலும் சரி பெரிய பாலிட்டிஷியனா இருந்தாலும் சரி நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அப்படி செய்யும்போது வேற யாராவது என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன எந்த டிபார்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க சார்? I'll follow orders, sir. Thank you, sir. I'll take your leave. சாரி மேடம். எனக்காக நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க மேடம். உங்களுக்கு எதிராக நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி நான் பொய் சொல்லலைன்னா என் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு சொன்னாரு மேடம். அதனால தான் மேடம் நான் அப்படி சொன்னேன்.
எனக்கு உன் மேல கோவம் இல்லை, எனக்கு அப்பவே உண்மை தெரியும். இல்ல மேடம், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இல்ல மேடம், நான் என்ன சொல்றத கேளு. பொய் சொல்றதுக்கு தான் பயப்படணும், உண்மையை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. மேடம், தட் இஸ் ஆல். அம்மா அம்மா ம். அம்மா, என்ன தேவியா? பாத்ரூம் போகணும்பா. நான் இங்கே தானே இருக்கேன், போயிட்டு வாப்போ. ம்.
வரை ஜெயித்து